ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NithishFamily. PCOD வெயிட் லாஸ் சீரிஸ் vlog பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னோட வெயிட் என்ன அப்படின்றது பார்த்தலாம் வாங்க. நேற்று ஸ்டொமக் கிளீனிங் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 1 kg அல்லது 1/2 kg குறையிற மாதிரி காமிக்கும். மறுபடியும் நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்மல் வெயிட்டான பழைய வெயிட்டுக்கே வந்துடும். ஸோ அது காமிக்கிறது தான் வந்து 58 காமிக்குது. சரி வாங்க விலாகுக்குள்ளே போகலாம். காலையில் ஃபஸ்ட்டாக எடுக்கிறது நெல்லிக்காய் பொடி போட்ட ஜூஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு சூடாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சூடாக எடுத்துக்கோங்க. அப்புறம் இது நெல்லிக்காய் பொடி போட்ட ஜூஸ் வந்து நீங்கள் எப்படிக்கா செய்வீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டுட்டேன். விளாக் ஒன்லேயும் போட்டிருக்கேன், 100 Day சேலஞ்ச்லேயும் போட்டிருக்கேன். அதே மாதிரி இப்போ விளாக் ஆரம்பிச்சோன்னே விளாக் ஃபர்ஸ்ட் டேவே போட்டது இதுதான் போட்டிருக்கேன். பொடியை அப்படியே வெண்ணி தண்ணியில் கொதிக்க வைப்பீங்களா இல்லைனா அப்படியே தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி குடிப்பீங்களான்னு கேட்குறீங்க. ரெண்டுமே செய்யலாம். அதாவது ஒரு கிளாஸ் தண்ணியில் 1 டீஸ்பூன் பொடி போட்டு நெல்லிக்காய் பொடி போட்டு கொதிக்க வச்சும் குடிக்கலாம். இல்லைன்னா இந்த கிளாஸில் ஃபர்ஸ்ட் நெல்லிக்காய் பொடி போட்டு ஹாட் வாட்டரை ஊற்றி மிக்ஸ் பண்ணியும் குடிக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட் எது பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் குடிச்சுக்கோங்க. முந்திலாம் வந்து தேன், சுத்தமான தேன் கிடைக்கும், நல்லா மலை தேன் கிடைக்கும். அந்த மலை தேன் கிடைச்சா நெல்லிக்காய் பொடியை வந்து எங்கள் தாத்தா உள்ளங்கையில் 1 டீஸ்பூன் போட்டாருன்னு தேனோட மிக்ஸ் பண்ணி அப்படியே குழப்பி வாயில் 1 டீஸ்பூன் வந்து ஊட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 1 கிளாஸ் வெண்ணி தண்ணி குடிச்சுக்குவோம். அந்த மாதிரி செய்வோம். அந்த மாதிரியும் செய்யலாம். உங்களுக்கு எது ஈஸியாக நல்லா தோதா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. காலையில் ஃபர்ஸ்ட்டாக எடுக்கிறது நெல்லிக்காய் ஜூஸ் தான். இப்போ காலையில் எக்ஸசைஸ் பண்ணல, ஏன்னா வீடியோ எடிட் பண்ணல, அதனால வீடியோ தான் எடிட் பண்ண போகிறேன். காலைல டிஃபன் எடுக்கிற டைம் மணி வந்து 8:30 ஆகுது. தண்ணி பழம் தான் எடுக்கிறேன். காலையில் எக்ஸசைஸ் பண்ணலை, வீடியோ எடிட் பண்ண உட்காந்ததுனால 10 மணிக்கு தான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். அதனால் காலையில் ஹெவியாக ஃபுட்டு எடுத்துக்கல, பழங்கள் மட்டும்தான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல் முளைக்கட்டின பச்சைப்பயிறு, அதுக்கப்புறம் கருப்புலந்த திராட்சை, அத்திப்பழம், பாதாம் பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வேர்க்கலையும் சேர்த்து எடுத்துக்கிறேன். ஸோ மார்னிங் டிஃபனாக நான் எடுக்கிறது இதுதான். இன்னைக்கு நிதிஷ் வந்து மத்தியானம் லஞ்ச் எதுவும் கொண்டு போகல, ஏன்னா ஸ்கூல்லே லஞ்ச் கொடுப்பாங்க, கேண்டீன்லாம் இருக்குது. அதனால ஸ்கூல் லஞ்சு சாப்பிட போகிறேன்னு சொல்லியிருக்கான். ஒரு நேரத்துக்கு லஞ்ச் அப்படின்றது 50 ரூபா வரும். ஸோ 2 வாரத்துக்கு கொடுவா, அந்த மாதிரி 3 வாரத்துக்கு கொடுவா, மாதத்துக்கு கொடுவா, இந்த மாதிரி வாங்கிக்குவோம். எப்பயாவது ஆசையாக இருந்தால் சொல்லிடுவான் முன்னாடியே, முதல் நாள். சில சமயம் ஃப்ரைடே வாங்கிக்குவான் சாப்பாடு ஸ்கூல் லஞ்ச். ஏன்னா அன்னைக்கு ஏதாவது ஸ்வீட் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவான். இன்னைக்கு என்னன்னு தெரியல, மண்டேவே கேட்டுட்டான். ஸோ காலையில் அவன் சாப்பிட்டது அப்படின்றது ஆரஞ்சு பழம் ஜூஸுக்கும் அதுக்கப்புறம் முட்டை வந்து ஒரு ஆம்லேட் போட்டு கொடுத்தேன், வெங்காயம் தக்காளிலாம் போட்டு. அதுதான் சாப்பிட்டு அவன் போயிருக்கான். ஸோ இப்போ நான் வந்து என்னோட பழங்களை சேர்த்து சாப்பிட்றேன். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக எடுக்கிறது குட்டியாக இருக்க வாழைப்பழம் தான். என்ன மண்டே அப்படின்னாலே எனக்கு வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் தலையில் வந்து எண்ணெய் தேய்ச்சிருக்கேன், ஊற வச்சு 2 பாத்ரூமையும் க்ளீன் பண்ணுவேன்னா. அவன் வந்து திங்கக்கிழமையாக தலைவலியாக குளிச்சுருவா. குளிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தலையில் எண்ணெய் வச்சு குளிக்கிறேன். இப்போதைக்கு நான் தலையில் வந்து பண்ணுற ஒரே விஷயம் அப்படின்னா ஆயில் பாத் மட்டும்தான் பண்ணுறா. வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா மாஸ்க்கு எதுவுமே போடலை. இது மட்டும் தான் இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் அப்படின்றது நானே வீட்டில் காய்ச்சின எண்ணெய் தான். அதுவுமே தீரப்போகுது. அடுத்த மே மாதத்துக்குள்ளே வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஊருக்கு போகும்போது அம்மா வீட்டில் வச்சு தான் கொஞ்சம் அதை எண்ணெய் காய்ச்சுவேன். நான் கண்டிப்பாக அடுத்த தடவை எண்ணெய் காய்ச்சும் போது நான் வீடியோ போடுறேன். வீடு தூத்துருக்கேன். அடுத்து துணியை காய போடுறது. இடியாப்பு மாவு இல்லை, ஸோ அதுக்காக கழுவி காய வச்சுருக்கேன். எப்பவுமே இடியாப்பு மாவுமே புழுங்கரிசி வந்து 2 கிலோன்னா பச்சரிசி 2 கிலோ அந்த அளவில் தான் வந்து நான் கழுவி காய வச்சுருக்கேன். ரெண்டுமே ரேஷன் கடை அரிசி தான். ஸோ இது ஒரு 1.5 கிலோ, அது ஒரு 1.5 கிலோ கழுவிருக்கேன். மேலே கொண்டு போய் காய போடணும். இன்றைக்கி வேலை அப்படின்றது வீட்டு வேலையே நிறையா தான் இருக்குது. துணியை மேலே காய போட்டு வர்றதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம இது நல்லா வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் காய போட்டோம்னா ஒரு 3 மணி நேரத்தில் நல்லா காஞ்சிரும். அடுத்து மெயினான விஷயம், சோளம் இருக்கும் இல்லையா, வெள்ளை சோளம். அது இட்லி தோசைக்காக ஊற வச்சுருக்கேன். வெள்ளை சோளம் வந்து 4 கரண்டினா உளுந்து வந்து 1 கரண்டி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நிதிஷ்க்கும் உளுந்த வடைக்காக ஊற வச்சுருக்கேன். எனக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக கிட்னி பீன்ஸ்லேயே லைட் கலராக இருக்கும் இல்லையா, அதுதான் ஊற வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் கூட தான் ஊற வச்சுருக்கேன். இந்த வட்டம் பெரிய கரண்டி எடுத்திருக்கேன். எப்போவுமே சின்ன கரண்டி எடுப்பேன். இந்த வட்டம் கொஞ்சம் பெரிய கரண்டி எடுத்து 4 கரண்டி வந்து வெள்ளை சோளமும் 1 கரண்டி வந்து உளுந்தும் போட்டு ஊற வச்சுருக்கேன். இது கூட வெந்தயம் போட்டுக்கலாம். அரைக்க போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவல் போட்டுக்குவேன். ஸோ இட்லியும் தோசையும் சூப்பராக வரும் புளிக்க வச்சுட்டோம் அப்படின்னா. மத்தியானத்துக்கு வாட்டர்மெலன் ஜூஸ் தான் எடுத்துக்கிறேன். மணி வந்து 1 ஆகுது, நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது குடிச்சிருவோம் அப்படின்ட்டு தான். ஸோ நிதிஷ் அப்பாவுக்கு ஒன்றும் எனக்கு ஒன்றும், கொஞ்சமாக இது பாக்கி இருக்குது. இது நிதிஷ்க்கு எடுத்து உள்ளே வச்சுருவான். வாஸ் அங்கே தான் முட்டை போட்டிருக்குல, போய் சாப்பிடுப்போ. கருவாடு வாங்கி போட்டதுலேருந்து வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது. பால் குடிக்க மாட்டேங்குது, முட்டை வாங்கி போட்டால் முட்டை கூட சாப்பிட மாட்டேங்குது. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடல, சாப்பிடாத. மணி 1 ஆகுது. வாட்டர்மெலன் ஜூஸ் தான் எடுக்கிறேன். எங்கள் வீட்டு வாசுக்கு கருவாடு வாங்கி போட்டோம். வாங்கி போட்டதுலேருந்து பால் சாப்பிட்றது இல்லை. ராத்திரி பால் வச்சா அது அப்படியே கெட்டியாகிடுது. காலையில் ஒரு முட்டை செஞ்சு மெனக்கிட்ட தனியாக அதுக்கு உப்பு மிளகு பட்டை சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அது தனியாக வெறும் முட்டை மட்டும் செஞ்சு போட்டால் அதையும் வாயிலே வைக்கவே மாட்டேங்குது. நானும் வேணும்னே காலையிலேருந்து பாலும் ஊற்றலை,
வேறு எந்த விதமான கேட் ஃபுட்டும் போடலை. ஆனால் அந்த முட்டையை வாயில் வைப்பேனானுது. ஸோ இதுக்கிட்டேருந்து கற்றுக்கோங்க. அது வந்து அந்த கருவாடை தவிர வேறு எதுவும் நான் சாப்பிட மாட்டேன்னு உட்காந்துருக்கு, அடம் பிடிக்குது. அந்த மாதிரி நீங்களும் டயட்டில் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எதையும் சாப்பிட மாட்டேன், ஹெல்த்தி ஃபுட்டு. இன்றைக்கி ஜூஸ் எடுக்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி ஜூஸ் மட்டும் எடுத்து குடிக்கிறது தான் வந்து டயட்டு. ஸோ ஃப்ரூட்ஸ் எடுத்து இன்றைக்கி சாப்பிட்ணுன்னு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்து சாப்பிடுங்க. அதான் சாயந்தரத்துக்கு மேலே 2 மேரி கோல்டு பிஸ்கட் சாப்பிட்டுக்கலாமா, அப்புறம் வந்து காஃபி குடிக்கலாமா, டீ குடிக்கலாமா இப்படிலாம் கேட்குறீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா நம்ம வயிறு வந்து ப்ளோட்டிங்காக தான் இருக்குமே தவிர வெயிட் லாஸ் அப்படின்றது இருக்காது. எதை ஃபாலோ பண்ணுவீங்களோ அதை கரெக்டாக கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். மண்டே அப்படின்னாலே எனக்கு க்ளீனிங் ஒர்க் அதிகமாக இருக்கும். மெயினாக வந்து எல்லா இடமுமே நான் க்ளீன் பண்ண தான் செய்வேன். இன்றைக்கி வந்து கிச்சன் இது பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வேலை எடுத்துக்குவேன். ஸோ ஒட்டரை அடிக்கிறது ஒரு வாரம், அதுக்கப்புறம் சுவிட்ச் போர்டெல்லாம் க்ளீன் பண்ணுறது ஒரு வாரம், அதுக்கப்புறம் வந்து கிச்சன் கீழே இருக்க செல்ஃப்ஸ் எல்லாமே எடுத்துட்டு துடைக்கிறது அப்படின்றது ஒரு வாரம் வச்சுக்குவேன். எப்பயுமே வந்து வாரம் அதை தொடச்சிருங்க. ஏன்னா அதில் அதிகமாக டஸ்ட்டு வரதான் செய்யும். நம்ம தூக்குறது வந்து விளக்குமாறு வச்சு தூக்கும் போது அந்த காற்றுக்கே அந்த டஸ்ட்டு வந்து அது மேலே போய் பட்டுரும். ஸோ வாரம் வந்து அது க்ளீன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். பேப்பரோ பிளாஸ்டிக் ஷீட்டோ எனக்கு போட்டால் தோதா இருந்த மாதிரி இல்லை, அதை வேறு கழுவி திருப்பி இந்த திண்டை வேறு தொடச்சி அது 2-3 வேலையாக இருந்தது. இதுனா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு ஈர துணியை வச்சு முதல்ல எல்லா அழுக்கையும் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஈரமில்லாத துணியை வச்சு திரும்பி இன்னொரு துடைச்சிருவேன். பாத்திரத்தை எடுத்து அடுக்கி வச்சுருவேன். கீழே இருக்க இந்த சைடும் சரி, லெஃப்ட் சைடும் சரி, ரைட் சைடு 2 சைடுமே க்ளீன் பண்ணிடுவேன். அதே மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் வீடு தூக்கும் போது கிச்சன் கல்லில் இருக்க அந்த சிலிண்டரு, அந்த காய் வைக்கிற ஸ்டாண்டு எல்லாம் வெளியே எடுத்துட்டு தொடச்சிட்டு திருப்பி உள்ளே வைங்க. ஏன்னா அங்கங்கே தான் குட்டி குட்டி பாய்ச்சாலை செய்கிறதுக்கு மெயின் ரீசனே அதுதான். இன்றைக்கி என்னோடய ஒர்க்கு அப்படின்றதே வீட்டு வேலையே கிட்டத்தட்ட 3 to 4 மணி நேரம் ஆயிடுச்சு. பிளாக் காஃபி, இஞ்சி தட்டி போட்டிருக்கேன், அப்புறம் 2 ட்ராப் எலுமிச்சம்பழம். சாயந்தரம் மணி வந்து 5 ஆகுது. ஸோ நிதிஷ் ஸ்கேட்டிங் கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி அவன் ஒரு தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நான் வந்து வெள்ளைச்சோளம் பொடி சோளம் தான் தோசையாக செஞ்சுருக்கேன். நான் வந்து 2 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் உருண்டை குழம்பு மாதிரி வச்சேன். இது வந்து சின்ன உருண்டை தான், அதனால் 2 உருண்டை எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக குழம்பு எடுத்திருக்கேன். ஸோ பத்தலைன்னா கொஞ்சம் குழம்பு எடுத்துக்குவேன், அவ்வளோதான். 4 நாள் காய வச்சான். ஏன்னா இந்த வட்டம் அவ்வளோ வெயில் இல்லை, அதனால நல்லா 4 நாள் காய வச்சதுக்கப்புறம் தான் மிளகாப்பொடி அரைச்சான். இந்த மிளகாப்பொடி அப்படின்றது நீட்ட மிளகா வந்து 1/2 கிலோவும் காஷ்மீர் சில்லி 1/2 கிலோவும் வாங்கியிருக்கேன். அதை வச்சு தான் அரைச்சிருக்கேன். அதனால நல்லா ரெட்டிஷ் கலராக இருக்கும், ரொம்ப காரமும் இருக்காது. கலர் நல்லாயிருக்கும், ஆனால் காரமும் அந்த அளவுக்கு இருக்காது காஷ்மீர் சில்லிலாம். இது வந்து பச்சரிசி மாவு இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்கும் செய்கிறதுக்கு தான். இடியாப்பம், கொழுக்கட்டை, புட்டு எல்லாத்துக்கும் அரைச்சிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு வெள்ளை கலர் வேட்டியில் காய வச்சு எடுத்து வச்சிருவேன். இது ஏற்கனவே அங்கேயே காய வச்சு தான் கொண்டு வந்திருக்கேன். சும்மா திறந்து மட்டும் வச்சா போதுமானது. மெயினாக இந்த வத்தலும் பச்சரிசி மாவு மட்டும் அரைக்க வேண்டியிருந்தது, அரைச்சாச்சு. இன்றைக்கி ஒரு வழியாக வேலை முடிஞ்சிடுச்சு. நிதிஷ் ஸ்கேட்டிங் கிளாஸ் போய் கூப்பிட்டுட்டு வர வழியில் அப்படியே பழங்கள் வாங்கிட்டு வந்தேன். வாட்டர்மெலன் தான், இது கிலோ 20 ரூபா. இப்போ ஸோ நல்ல பெரிய பழமாக இருந்தது, இப்போ வருது. அதுக்கப்புறம் செவ்வாழை, கொய்யாப்பழம், க்ரீன் ஆப்பிள் 2 வாங்கிட்டு வந்தான். 1 இருக்குது, 1 சாப்பிட்டுட்டோம் எல்லாம் ஷேர் பண்ணி. இப்போ மணி வந்து 8 ஆகுது, 7:30க்கு வாங்கிட்டு வந்தான். அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய், இதே மாதிரி ஒரு பெரிய வெள்ளரிக்காயை 3 வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். பழங்கள் அப்பப்போ தான் வாங்குறது. பழம் காய் வாங்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு நீங்கள் எவ்வளோக்கா ஒதுக்குவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பழத்துக்கு மட்டுமே ஒரு வாரத்துக்கு 500 ரூபா ஒதுக்குவான். ஏன்னா நாங்கள் இளநீ வேற வாங்கி கொடுக்குவோம், அது ஒரு 150 ரூபா வந்துடும். போக 350 ரூபாய்க்கு பழம் வாங்குற மாதிரி வச்சுக்குவான். அதுக்கப்புறம் காய் அப்படின்றது முந்திலாம் வந்து வாரத்துக்கு 300 ரூபாய்க்கு வாங்குவான். இப்போ வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கிறனால 500 ரூபா ஆயிடுது வாரத்துக்கு. அது மாதிரி நான்வெஜ் அப்படின்ற போது மட்டன் எடுத்தால் 500 ரூபாய்க்கு எடுப்பேன் மட்டன் வந்து. அப்படி இல்லை அப்படின்னா ஃபிஷ்ஷு அப்படின்றது, ஃபிஷ்ஷும் அப்படி தான் வாரத்துக்கு 500 ரூபா அப்படின்றத என்ன பண்ணிக்குவோம், ஒதுக்கிக்குவோம். 300 ரூபாய்க்கு ஒரு நாள், 200 ரூபாய்க்கு ஒரு நாள், அந்த மாதிரி தான். ஸோ ரேட்டு வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. மொத்தம் வந்து 500 ரூபா ஒதுக்கி வச்சுருவேன். பழத்துக்கு 500 ரூபா, காய்க்கு 500 ரூபா, நான்வெஜ்ஜுக்கு 500 ரூபா, அவ்வளோதான். 1500 ரூபா ஒரு வாரத்துக்கு வந்து ஒதுக்குற மாதிரி ஒதுக்கி வச்சுக்குவான். கடைசியாக எடுக்கிறது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். மணி வந்து என்ன ஆகுது அப்படின்னா தெரியுதா, 8:45 ஆகுது. குடிச்சிட்டு ஒரு 9:30 வரைக்கும் எடிட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தாங்குச்சு அப்படின்னா எடிட் பண்ணுவேன், இல்லை அப்படின்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வாடகை தான் பறக்க போயிடுவேன். காலையில் இருந்துச்சு எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். ஸோ ரொம்ப டார்க்காக தெரியும், வேறு ஒன்றும் இல்லை. கொத்தமல்லி விதை இருக்கு இல்லையா, அது கொஞ்சோண்டு போட்டிருந்தேன், அதனால டார்க்காக தெரியுது. வேறு எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்கல. கரிஞ்சீரகம், கொள்ளு எல்லாம் நார்மலாக சேர்த்த பொடிகள் தான். உங்களுக்கு மட்டும் ரொம்ப டார்க் கலராக தெரியுதுன்றீங்க. நான் வந்து மஞ்சள் சேர்த்துருப்பேன். அதுக்கப்புறம் வந்து சில சமயம் வந்து கொத்தமல்லி விதை நிறையா வீட்டில் இருக்கும், அது கொஞ்சம் சேர்த்துருப்பேன், அதனால கொஞ்சம் டார்க் கலராக தெரியுது. கடைசியாக இருக்கிறது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான். இன்றைக்கி நான் எந்த விதமான எக்ஸசைஸ் பண்ணல, ஆனால் வீட்டு வேலைகள் அப்படின்றது எனக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ அது பண்ண முடியல. அதனால் எப்பவுமே வாரத்தில் மண்டே அப்படின்றது ரொம்ப ஒர்க் அதிகமாக இருக்கும், வீட்டு வேலைகள் வச்சுக்குவேன். அந்த திங்கக்கிழமை அப்படின்றது எப்பவுமே வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ண மாட்டேன், ரெஸ்ட் எடுத்துக்குவேன். சனி ஞாயிறு கூட நான் அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணுவேன்.
பட் திங்கக்கிழமை எனக்கு வீட்டு வேலைகள் இருக்கிறதுனால நான் எக்ஸசைஸ் எதுவும் பண்ணலை. பட் டயட் அப்படின்றத சூப்பராக ஃபாலோ பண்ணிட்டேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு லைவில் சந்திக்கலாம்.